உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள இறைவன் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் இப்ப நான் போன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. நாளைக்கு காலையில காஞ்சிபுரத்துல இருக்கிற ஸ்ரீ தேவராஜன் கோயிலுக்கு நீங்க குடும்பத்தோட போகணும். உங்களால போயிட்டு வர முடியுமா? ஸ்ரீ தேவராஜர் கோயிலுக்கா? ஆமாமா. சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். அங்க நீங்க தன்வந்திரி பூஜையில கலந்துக்கணும். நீங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, முக்கியமா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி, கண்டிப்பா போயிட்டு வரோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அதை நாங்க செய்யாம இருப்போமா? ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷம்மா. முருகன் அருள். தன்வந்திரி பூஜை மறந்துடாதீங்க. சரிங்க சாமி. சரிம்மா. யாருமா போன்ல? ஏதோ கோயில்னு பேசிட்டு இருந்தீங்க. அதான்டா, அன்னைக்கு வந்துட்டு போனாருல்ல சாமியாரு, நம்ம எல்லாரையும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா போகணுமாமா? என்னடா இப்படி கேக்குற? கண்டிப்பா போகணும். அப்புறம் என்னம்மா, ஏன் ஒரே குழப்பமா இருக்கீங்க? நடந்த எலெக்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லடா, அவரு நம்ம குடும்பத்தை மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போக சொல்றாருடா. எனக்கு அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தைய ஏன் கூட கூட்டிட்டு போக சொல்றாரு? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஒரே யோசனையாவே இருக்கு. எனக்கு தெரியுமா அந்த குழந்தை யாரு, ஏன் அந்த குழந்தைய இந்த குடும்பத்தோட சேர்க்க சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு நான் தான் முக்கியம். நான் நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தை இருக்கக்கூடாது. இங்க வீட்டில் வச்சு எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு கோவிலுக்கு போறோம்ல, பிளான் பண்ணி அந்த குழந்தைய தூக்கிட வேண்டியதுதான். ஹலோ, ரோஷி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு தனியா வந்தேன். அப்படியா? வீட்ல இருக்கும்போது கூட கதிருக்கு ஏன் ஞாபகம் வருதா? சூப்பர். ஆனா நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ரிசல்ட் வந்துருச்சு கதிர், அத உடனே உன்கிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணேன். என்ன ரோஷி, என்ன ரிசல்ட் வந்துச்சு? இரு, நான் லைன்லயே இருக்கேன். உனக்கு அந்த ரிசல்ட்டை அனுப்புறேன், பாரு. பார்த்துட்டு நீயே சொல்லு. சரி, அனுப்பு. நான் அப்பவே நினைச்சேன் ரோஷி, இன்னைக்கு ரிசல்ட்ல தோக்கும் போதே நான் நினைச்சேன் இது ஏன் குழந்தை தானு. இப்போ ரிசல்ட்லயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது, எலெக்ஷன்ல தோத்துட்டியா? ஆமா ரோஷி, அந்த டென்ஷன்ல தான் நான் இருந்தேன். நான் சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப கூட இதை உன்கிட்ட சொல்லலாம் தான் வெளியில வந்தேன். அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, நீ தான் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த. இனிமே குழந்தைய உனக்கே பிடிக்காம போயிரும். என்ன கதிர் இப்படி ஆயிடுச்சு? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண நீ, அப்போ கூட நீ தோத்து போயிட்டினா என்னால நம்பவே முடியல கதிர். எனக்கும் தான் ரோஷி, நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நான் தோத்ததுக்கான காரணங்கள் தெரியவே இல்லை. கௌதமை விட நான் எல்லா விதத்திலும் பெட்டரா தான் இருந்தேன். அப்படி என்ன இருக்குதுன்னு எல்லாரும் கௌதம் ஓட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கௌதம் எல்லாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வச்சிருப்பாரோ? உனக்கு தான் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்கே, எப்படி கதிர்? ரோஷி, அந்த சாமியார் சொல்றது தான் உண்மை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால வெற்றி அடைய முடியவே இல்லை. இவ்வளவு நாள் நான் எதோ நினைச்சு குழம்பிட்டு இருக்கேன். இப்போ சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே இந்த குழந்தையால தான்.
ச்சே, நாம கூட எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா குழந்தைய ஒண்ணும் செய்ய வேண்டான்னு பேசிக்கிட்டோம்ல. அது நான் தான் ஜெயிக்கலையே. இந்த இந்திரா கௌதமோட அட்ராசிட்டி தாங்க முடியல. ஓ, அந்த ஆட்டம் ஆடுறாளா அவ? எனக்கு என்னமோ இந்திராக்கு இது என்னோட குழந்தை தானே தெரிஞ்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. அதான் அவ ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கா. இருக்கும் கதிர். அவ உன்னை மொத்தமா அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டு ரோஷி, ஜெயிக்க போறது நான் தான். இந்திராவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டா அந்த குழந்தைய நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் தான் அவ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா. ரோஷி, அப்படியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கதிர். விடு ரோஷி, இப்போதான் எனக்கு சரியான டைம் வந்திருக்கு. அம்மா இப்பதான் நாளைக்கு தேவராஜ் பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட போய் ஸ்பெஷல் பூஜை பண்ணணுமா உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கதிர், நீயே தோத்த டென்ஷன்ல இருக்க. இப்ப எதுக்கு கோவில் எல்லாம்? நீ போகாத, இங்க வந்துரு, நம்ம ஜாலியா இருக்கலாம். ஐயோ இல்ல ரோஷி, இந்த குழந்தைய வீட்டுல வச்சு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. காவியாவும் இந்திராவும் அதை பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க. அதனால நாளைக்கு வெளியே வரும்போது ஆளை வச்சு தூக்கிட வேண்டியதுதான். கதிர், முடிவே பண்ணிட்டியா? நல்லா யோசிச்சுக்கோப்பா. நல்லா யோசிச்சுட்டேன் ரோஷி. நான் முன்னேறி போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சுதான் ஆகணும். சோ நாளைக்கு குழந்தைய தூக்க எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். நீ கிளம்பி வந்துரு. இப்போ இந்த பிளான் என்னன்னு ஒழுங்கா கேட்டுக்கோ. சொல்லு. ஓகே கதிர், அப்ப நான் ஜேபி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி ரோஷி, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. முதல்ல இந்த குழந்தைய ஒழிச்சு கட்டிட்டு நம்ம லைஃப பார்ப்போம். சரி கதிர், நீ பயப்படாத, கவலையே படாத. நாளைக்கே உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். நீ நிம்மதியா தூங்கு. ஓகே, குட் நைட். குட் நைட். என்னடா, என்ன விஷயம்? எதுக்கு இப்ப தனியா கூட்டிட்டு வந்த? சித்தி, சம்பவம் பழசுதான், ஆனா நியூஸ் புதுசு. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், இந்த ராகினி கிட்ட சொன்னா அந்த சிதம்பரம் நடராஜர் கிட்ட சொன்ன மாதிரி வெளிய போகவே போகாது. சொல்லு. என்னடா, ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இருக்கிறது பார்த்தாதுன்னு இப்ப கல்யாணம் வரையா? அவ அதுக்கு ஆசைப்பட்டதுனாலதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. என்னடா சொல்ற? சித்தி, காவியா கிட்ட குழந்தை இருக்குல்ல, அது அது ஏன் குழந்தைதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.